இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் காசாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தில் சர்ச்சை. சபாநாயகரின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவிக்கும் பாலஸ்தீன அரசு. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பாக ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்தில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் தேவை என வலியுறுத்தல். எதிரியின் எல்லைக்குள் சிக்கிக்கொண்ட உக்ரைன் வீரர் ஒருவரை வீடியோ கேம் பாணியில் அவரது தளபதிகள் மீட்ட சம்பவம். பிரித்தானியாவில் உள்ள கல்வி நிறுவனங்களில் சீன மாணவர்களை வலுக்கட்டாயமாக உளவு பார்க்க தூண்டும் சீனா. கச்சா எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா குறிவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை குற்றச்சாட்டு. தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேலின் மேற்கு கரையில் அமைந்துள்ள ஏரியல் என்ற குடியேற்ற பகுதியில் அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் மைக் ஜான்சன் மேற்கொண்ட விஜயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவரது இந்த பயணம், குறிப்பாக அவர் மேற்கு கரை பகுதியில் யூத மக்கள் சொந்தமான நிலமாக இந்த பகுதியை விவரித்ததையடுத்து பாலஸ்தீன தரப்பிலிருந்து கடும் எதிர்வினைகளை உருவாக்கியுள்ளது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவல்களில் பலராலும் அவரது கூற்றுகள் விமர்சிக்கப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வகைச் செயல்கள் சர்வதேச சட்டத்தையும் சர்வதேச சமாதான முயற்சிகளையும் முழுமையாக மீறுவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு கரையை இணைப்பதற்கான முயற்சி மிகவும் ஆபத்தானதும் பாரதூரமானதுமாக இருப்பதாகவும் இது போரை நிறுத்தும் முயற்சிகளுக்கு எதிரான செயலாகவே பார்க்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குடியேற்ற நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் பாலஸ்தீன நிலங்களை பறிமுதல் செய்வதை ஆதரிக்கும் செயல் எனவும் பாலஸ்தீன அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பாக நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் அவசியம் என்பதற்கான அழைப்பை ஆஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தற்போது ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் நடைபெற்ற தடயவியல் அகழ்வுகளில் சிறுவர்களின் எச்சங்கள் மற்றும் அவர்களின் பாடசாலை பைகள் உட்பட பல ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல்கள் சர்வதேச சமூகத்தையே அதிர்ச்சியடைய செய்துள்ளன. இலங்கையில் உள்நாட்டுப் போர் நடைபெற்ற காலப்பகுதியில் போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை மற்றும் மனித தன்மைக்கு எதிரான குற்றச் செயல்கள் தொடர்பாக சுயாதீனமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்று செனட் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே ஆஸ்திரேலிய அரசே நேரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செம்மணி மற்றும் பிற புதைகுழிகளை சர்வதேச கண்காணிப்பின் கீழ் விசாரிக்க தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களை ஆதரிக்க வேண்டும், குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நம்பகமான தடைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் இலங்கையில் பொறுப்புக்கூறலை உறுதி செய்யும் நோக்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் திட்டங்களை ஆதரிக்க வேண்டும் எனவும் ஆஸ்திரேலிய செனட்டர்கள் கூறியுள்ளனர். இவை அனைத்தும் ஆஸ்திரேலியாவில் வாழும் தமிழ் புலம்பெயர்ந்தோர் சமூகத்தால் நீண்ட காலமாக வலியுறுத்தப்பட்ட கோரிக்கைகளாகும். இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்து நடவடிக்கை எடுப்பது ஆஸ்திரேலிய அரசின் பொறுப்பு என அந்த நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பலரது கவனத்தை ஈர்த்துள்ள ஒரு வியப்பூட்டும் சம்பவம் உக்ரைனில் நிகழ்ந்துள்ளது. எதிரியின் கட்டுப்பாட்டிலுள்ள பகுதியில் சிக்கிக்கொண்ட தனது வீரரை மீட்க உக்ரைன் தளபதிகள் ஒரு வீடியோ கேம் பாணியில் திட்டம் தீட்டியுள்ளனர். டாங்கர் என்ற அடையாளப் பெயரால் அழைக்கப்படும் அந்த உக்ரைன் வீரர் ரஷ்யர்கள் கட்டுப்படுத்தும் பகுதியில் சிக்கிக்கொண்டார். அவரது சக வீரர்கள் சிலர் தாக்குதலில் உயிரிழந்த நிலையில் டாங்கர் மட்டும் அங்கிருந்து உயிருடன் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொண்டிருந்தார். அவரை மீட்பதற்காக நேரடியாக செல்வது அபாயகரம் என்பதால் தளபதிகள் ஒரு புதிய முயற்சியை திட்டமிட்டனர். பேட்டரியால் இயங்கும் மின்சார சைக்கிள் ஒன்றை ட்ரோன் மூலம் அவரிடம் அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. முதலாவது முயற்சியில் ட்ரோன் ரஷ்யத் தாக்குதலில் விழுந்தது. இரண்டாவது முறையிலும் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. ஆனாலும் மூன்றாவது மின்சார சைக்கிளை டாங்கருக்காக அனுப்பினர். அந்த சைக்கிள் வெற்றிகரமாக டாங்கரை சென்றடைந்தது. சைக்கிளில் ஏறி 400 மீட்டர் வரை பயணித்த அவர் எதிரிகளால் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் காயமடைந்தார். இருந்தும் தளராத டாங்கர் காலை இழுத்துக்கொண்டு 200 மீட்டர் நடந்து வந்தார். அவரை காண்பித்திருக்கும் கமரா படங்களை பார்த்த தளபதிகள் 4வது முறையாக இன்னொரு சைக்கிளை அனுப்பினர். இறுதியாக அந்த சைக்கிளின் உதவியுடன் டாங்கர் உயிருடன் தப்பித்து தனது படையணியில் மீண்டும் சேர்ந்து கொண்டார். திரைப்படக் காட்சிகளை நினைவூட்டும் இந்த நிஜ சம்பவ வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவத் தொடங்கியுள்ளது.
பிரித்தானியாவின் பல்கலைக்கழகங்களில் சீன மாணவர்களின் உளவுத்துறை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்துள்ளன. யுகே சீனா டிரான்ஸ்பரன்சி என்ற அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் சீன மாணவர்கள் பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் உளவுப் பணிகளில் ஈடுபட அழுத்தம் எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் சில மாணவர்கள், குறிப்பாக கொரோனாவின் தோற்றம், சின்ஜியாங்கில் உய்குர் மக்கள் மீது நடக்கும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சீன அரசாங்கத்தை விமர்சிக்கும் பிரச்சினைகள் குறித்து தங்கள் நண்பர்களை கண்காணிக்க அழுத்தம் தரப்பட்டுள்ளதாக வெளிப்படுத்தியுள்ளனர். சில மாணவர்கள் சீன அதிகாரிகளால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக, நீங்கள் இங்கு இருப்பதால் எங்களை எதுவும் செய்ய முடியாது, ஆனால் உங்கள் குடும்பம் சீனாவில்தான் இருக்கிறது எனும் வகையில் மன அழுத்தம் ஏற்படுத்தப்படுவதாக அறிக்கை தெரிவிக்கிறது. இதையடுத்து பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இயங்கும் சீன அரசாங்க நிதியுதவியுடன் செயல்படும் கன்ஃபியூஷியஸ் இன்ஸ்டிடியூட்கள் மீதான கவனமும் அதிகரித்துள்ளது. இந்த மையங்கள் சீனாவின் மொழி மற்றும் கலாச்சார பரப்புரைக்கான வலையமைப்பாக மட்டுமல்ல, அரசாங்க பிம்பத்தை மாற்றும் ஒரு கருவியாகவும் செயல்படுகிறது என குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் சில பேராசிரியர்கள் சீன அதிகாரிகள் நேரடியாகவே "நாங்கள் உங்களை கண்காணிக்கிறோம்" என எச்சரிக்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே புதிய உயர்கல்வி சுதந்திரச் சட்டம் பிரித்தானியாவில் அமுலுக்கு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் அச்சுறுத்தலாக உள்ள வெளிநாட்டு தலையீடுகளை கட்டுப்படுத்த பல்கலைக்கழகங்களுக்கு அழுத்தம் தரப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. எனினும் சீன மாணவர்களால் ஏற்படும் மொத்த நிதியுதவியை கருத்தில் கொண்டு பல கல்வி நிறுவனங்கள் இந்த சீன வலையமைப்பை நேரடியாக எதிர்கொள்ள தயங்குவதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரித்தானியாவின் புதிய உயர்கல்வி சட்டத்தின் கீழ் கன்ஃபியூஷியஸ் இன்ஸ்டிடியூட்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் லண்டனில் உள்ள சீன தூதரகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த அறிக்கை முழுமையாக ஆதாரமற்றது மற்றும் தவறானது. சீன அரசு மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடாத கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்கிறது, மேலும் சீனா பேச்சு சுதந்திரத்தையும் கல்வி சுதந்திரத்தையும் மதிக்கிறது ஊக்கென தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா குறிவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக அறிவித்திருந்தார். இதற்கிடையில் நேற்று அமெரிக்கா இந்தியாவின் மீது மேலும் கூடுதல் வரி விதிக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையும் ட்ரம்ப் சார்பில் வந்துள்ள சூழலில் தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேரடியாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உக்ரைன் போரைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் குறிவைக்கப்படுவதாகவும் இது முற்றிலும் நியாயமற்றது என்றும் வெளியுறவுத்துறை வலியுறுத்தியுள்ளது. போர் வெடித்த பின்னர் ரஷ்யா தனது எண்ணெய் விநியோகத்தை ஐரோப்பாவில் மட்டுப்படுத்தியது. இதன் காரணமாக இந்தியா விலை குறைவாக எண்ணெய் பெறும் வாய்ப்பு பெற்றது. அத்துடன் நுகர்வோருக்கு சலுகை கொண்டுவரும் நோக்கில் இந்தியா ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகம் மேற்கொண்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவை விமர்சிக்கும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளே இன்று ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மட்டுமின்றி உரம், கனிமங்கள், இரும்பு, வேதிப்பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்களை இறக்குமதி செய்து வருகிறது என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவும் ரஷ்யாவிடம் அணு உலைகளுக்கான யுரேனியம், மின்சார வாகனத் தொழிலுக்கு தேவையான பாலோடியம், வேதிப்பொருட்கள் போன்றவற்றை வாங்கி வருவதாக வெளியுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இந்தியாவை குறிவைப்பது இரட்டை கோட்பாடாகவே உள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.